ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து ஒரு மார்னிங் vlog தான். மார்னிங் வந்து மேக்ஸிமம் தோட்டத்துக்கு வர்றது வந்து லேட்டாக தான் வருவோம். ஏன்னா காலையில் 7:30 மணிக்கே வந்து எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறனால இப்போ வந்து தம்பிக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க. அதனால் தோட்டத்துக்கு வந்து இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக வந்தாச்சு. காலையில் ரொம்ப சீக்கிரம்லாம் இல்லை, 8 மணிக்காட்ட தான் வந்தோம். எந்திரிச்சதும் லேட்டு தான். அந்த குளிரில் வந்து வெளியே வரதுக்கு மனசே வரல. அந்த மாதிரி தான் இருந்தது. அவர் வந்து காலையில் அந்த கோழிக்கெல்லாம் தீனி போட்டுட்டு அடுத்து வந்து மாட்டுக்கு வந்து சீம்பிளில் அறுத்துட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து கட்டரில் கொடுத்து கட் பண்ணி மாட்டுக்கு வந்து காலையில் தீனி வச்சாச்சு. இதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து காட்டுக்குள்ளே வந்து காயெல்லாம் நிறையா இருந்தது. அதை போய் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இன்னும் அந்த பனிமூட்டை வந்து அப்படியே தான் இருந்தது. நல்லா ஜில்லுன்னு இருந்தது போகிறதுக்கு. நம்ம இன்றைக்கி வந்து அந்த பூனைத்தலை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குண்டு குண்டு கத்திரிக்காய் இருக்கும். அந்த கத்திரிக்காய் தான் 4 கத்திரிக்காய் நல்லா பெருசாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ஏன்னா இதை விட இன்னும் விட்டுட்டோன்னா இது வந்து இன்னும் முத்திருச்சுன்னா உள்ளே வந்து அந்த விதை நறுக்குன்னு இருக்க மாதிரி மேல் தோலும் வந்து கடை விடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் வந்து இதை வந்து சுட்டு பிணைஞ்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த தக்காளி புளியெல்லாம் போட்டு அந்த மாதிரி தான் கடைவோம். அது செஞ்சாவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறனால 4 கத்திரிக்காய் இருந்தது. ஏன்னா போன டைமே வந்து மாமா வீட்டுக்கு கொடுத்துட்டோம், அதனால் வந்து நாங்கள் செய்யலை. சரி, இந்த டைம் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் எல்லாத்தையுமே பொரிச்சிட்டு அடுத்து உள்ள காட்டுக்குள்ளே போனால் பச்சை மிளகாய் செடியெல்லாம் வச்சுருக்கோம். அங்கேயும் போய் தேவையான பச்சை மிளகாலாம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இது வந்து செடியாக வாங்கிட்டு வரல, நம்ம மிளகாயில் இருக்க அந்த விதையவே தனியாக எடுத்து வச்சுருந்து அதில் தூவுனது தான். நிறைய செடி வந்திருந்தது. அதை வந்து இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிற இடத்துல கொண்டு போய் வச்சோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இதுலேருந்து எடுத்துக்குவோம். இது வந்து சீனி மிளகா. இது வந்து காரம் வந்து நல்லா அதிகமாக இருக்கும். நார்மலாக கடையில் வாங்குகிற அந்த குண்டு மிளகா அந்த மாதிரி இதை விட இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அது தேவைங்கிற வரைக்கும் மட்டும் பொரிச்சிட்டு, ஏன்னா வீட்டில் பொரிச்சிட்டு வந்து வச்சாலும் அது பழுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் தேவைக்கு மட்டும் பொரிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருந்தது, அவங்களுக்கு வந்து லெமன் ரைஸ் கலரி கொடுத்துடலான்ட்டு லெமனை பொரிச்சிட்டு அந்த கோழி குஞ்சுங்களுக்கெலாம் வந்து தீனி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு செடியில் வந்து கருவேப்பிலை உடைக்கலான்ட்டு வந்தோம். அங்கே வந்து இந்த பனிக்கு வந்து அந்த நோவில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த கருவேப்பிலை செடி. நம்ம எதுவும் மருந்து அடிக்கிறது இல்லை, அந்த பனி முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. நல்ல தலையெல்லாம் மட்டும் பார்த்து உடச்சி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நேற்று நைட்டு வந்து வெளியே போயிருந்தோம், அதனால் பூ பறிக்கவே இல்லை, எல்லாம் மலர்ந்து போய் இருந்தது. அதையும் எல்லாமே பொரிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து வெங்காயம் உரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த கத்திரிக்காய்க்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து உரிச்சிட்டு இருந்தேன். அது போட்டால் தான் வந்து அந்த கத்திரிக்காய் கடையில் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால சின்ன வெங்காயம்லாம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு 5 தக்காளி வந்து மீடியம் சைஸில் எடுத்திருந்தேன். அதையும் வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பெருசாக போட்டாலும் ஒரு மாதிரி அந்த நறுக்குன்னு இருக்க ஃபீல் இருக்கும், வெந்துடும். இருந்தாலும் அது கடை விடுறது சரியாக கடை விடாது அப்படிங்கிறனால இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இது வந்து ஆட்டி கூட குழம்பு வைப்பாங்க. நாங்கள் மேக்ஸிமம் கிடச்சிறது தான், இது தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இது தான் செய்வோம். ஏன்னா அந்த கத்திரிக்காய் அந்த உருளைக்கிழங்கு முருங்கைக்காயெல்லாம் போட்டு செஞ்சால் அது கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இது மட்டும் தான் இருந்தது அப்படிங்கிறனால இதை மட்டும் அரிஞ்சிட்டு பச்சை மிளகாய் அரிஞ்சிட்டு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மண் சட்டியில் தான் வச்சுருந்தேன். அங்கே தான் காட்டுக்குள்ளே தான் செய்யலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா பாப்பாவுக்கு அப்புறம் 9:30 மணிக்குள்ளே இங்கே செஞ்சு சாப்பிட வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறனால டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு அங்கே போனால் அந்த பனி ஈரத்துக்கு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும். அது பற்றி எரிஞ்சிச்சுன்னா சீக்கிரமாக ஆகிடும், ஆனால் அந்த பனி ஈரத்துக்கு இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மண் சட்டியிலே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் மிளகா கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதும் தக்காளி கத்திரிக்காய் ஆட் பண்ணி தேவையான அளவு மஞ்சள் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக மட்டும் புளி, நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் புளி கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து தக்காளி மீடியமாக தான் சேர்த்துருக்கேன் அப்படின்றனால ஒரு கொஞ்சம் அந்த பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருந்தேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தது. நல்லாவே இந்த பிஞ்சு காய்ங்கிறனால வேக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் எல்லாம் கலரி விட்டுட்டு, ஏன்னா அடி பிடிச்சிரும் கலராமல் விட்டிங்கன்னா, கலரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லெமன் ரைஸ்க்கு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு போட்டு வெங்காயம், நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருந்தேன், பாப்பாவுக்கு மட்டும்தானே அப்படிங்கிறனால 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டு நான் 2 சின்ன எலுமிச்சை பழம் மட்டும் புளிஞ்சு விட்டு
அதே ஒரு கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சாப்பாடு வந்து குக்கர்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருந்தேன். அது ஆறுனதுக்கப்புறமேட்டு கலந்தால் தான் வந்து அந்த லெமன் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். சூடாக கலந்துட்டேன்னா பொங்கல் மாதிரி குலைவாக போன மாதிரி ஆகிடும். அதனால் அந்த லெமனை வந்து தாளித்து விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. அது கடைய விடவே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஏன்னா காய் முத்தி இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி கடையவே விடாது, ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து நல்லாவே அந்த ஒரு 1/4 மணி நேரம் தான் அந்த டைமே. அவ்வளோ சூப்பராக வந்து கடைஞ்சி எடுத்தாச்சு. இது வந்து சூடாக அந்த இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றப்பவும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சாதம் தான் வச்சுருந்தேன். இதை கடைஞ்சி எடுத்துகிட்டு லெமன் ரைஸ்க்கு வந்து அந்த சாப்பாடு போட்டு சாப்பாடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு நல்லா கலரி அவளுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து டிஃபனுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு. அம்மா வந்து தயிர் அந்த மோர்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. சரி அதை தாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு, ரசம் எதுவும் வைக்கல, மோர் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி வீட்டில் இருக்கனால ஏதாவது சிப்ஸ் மாதிரிக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, இல்லை சில்லி மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு. அப்படி நான் வந்து அந்த பேபிகார்ன் வாங்கி வச்சுருந்தேன். அது 2 பேக்கெட் வந்து எடுத்து சின்னதாக எல்லாம் அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா காலையில் லேட் ஆகிடும் நம்ம மசாலாலாம் கலக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் ரெடிமேட் மசாலா தான் சில்லி பவுடர் வாங்கியிருந்தேன், காலிஃப்ளவர் மிக்ஸ் வாங்கியிருந்தேன். அதுதான் போட்டு கொஞ்சமாக தண்ணி தொளித்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறத்துக்குள்ளே போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. இதுதான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற டைமே கிட்டத்தட்ட 11 மணி ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்கூல் டைமாக இருந்தால் நம்மளுக்கு எல்லா வேலையும் நேரமாக முடிஞ்சிடும். நாங்களும் பாப்பாவெல்லாம் அனுப்பிச்சி விட்டு 10 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம். ஆனால் இன்றைக்கி வந்து லீவ் அப்படிங்கிறனால ரொம்ப டிலே ஆகிடுச்சு. சாதம், கத்திரிக்காய் கடையல், லெமன் ரைஸ், சில்லி இந்த மாதிரி போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.